நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9வது பாடமான விகிதம் பாடத்தில் இருக்கக்கூடிய 14 ஃபார்முலாவையும் எப்படி கேள்வி வச்சு எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நமக்கு 2 5 மார்க்கு ஒரு 3 மார்க் கணக்கு கட்டாயம் உண்டுமா. கணக்கி போட தெரியல அப்படின்னா கூட நம்ம ஃபார்முலா எழுதினாவே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். இந்த ரேஷியோ வந்து ஆன்சர் வந்திருக்கு, அப்போ இது இந்த நிறுவனத்திற்கு ஏற்றதா அல்லது இது குறைவாக இருந்தால் நல்லதா அதிகமாக இருந்தால் நல்லதா, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ உபயோகமாகும். கொஞ்சம் டல்லாக இருக்கிறீங்க, என்னால் மனப்பாடம் பண்ண முடியல, மறந்து போயிடுது அப்படின்றவங்களும் கேள்வி வச்சு ஈஸியாக ஃபார்முலாவை எழுத பழகிக்கலாம். விகிதங்கள் 2 இருக்குமா. எது ரெண்டும்? நடப்பு விகிதமும் விரைவு விகிதமும். ஸோ நடப்பு விகிதம் அப்படின்னா நடப்பு சொத்துக்கள் மேலே இருக்கணும், நடப்பு பொறுப்புகள் கீழே இருக்கணும். சொத்து மேலே பொறுப்பு கீழே. நடப்பு இங்கே கேள்வியிலே இருக்குது. அப்போ நடப்பு சொத்துக்கள் பை நடப்பு பொறுப்புகள் இது எவ்வளோ இருந்தால் நிறுவனத்திற்கு ஏற்றது அப்படின்னு பாருங்கள். 2:1. அதாவது நடப்பு சொத்து 2 மடங்கு இருந்ததுன்னா நடப்பு பொறுப்பு 1 இருக்கலாம். அப்போது பொறுப்பு குறைவாக இருக்கணும், சொத்து அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதிகமாக இருந்தால் இது உகந்தது. ஸோ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி 2 மார்க்லையோ அல்லது 3 மார்க் கட்டாய வினாலையோ கேட்டுருவாங்க. நடப்பு விகிதம் 2:1 இது வந்து அந்த நிறுவனத்திற்கு ஏற்றதா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா அதை தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிடுறது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது விரைவு விகிதத்துக்கு வெவ்வேறு பேர் சொல்லியிருக்கேன். விரைவு விகிதம், நீர்மை விகிதம், அமிலச்சோதனை விகிதம் எல்லாமே ஒன்று தான். கேள்வியில் என்ன இருக்குது? விரைவு விகிதம். ஸோ அந்த சொத்தை மேலே போட்டுரும். அதே நடப்பு பொறுப்பு இங்கேயும் வகுத்தில் வரணும். இது எப்படி இருக்கணும்னு பாருங்கள். 1:1 இருந்ததுன்னா இது அந்த நிறுவனத்திற்கு ஏற்றது, நிறுவனம் நல்ல நிலையில் செயல்படுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் விகிதங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கணக்கிடணும் அப்படின்னா இந்த 3 ரேஷியோஸ் கணக்கிட்டு பார்த்தோம்னா தெரியும். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் அதில் புற அக பொறுப்பு விகிதம். புறம் பை அகம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புறம்னா வெளியே, அகம்னா உள்ள. அப்போ புற அக பொறுப்பு விகிதம்னு வந்து புறம் பை அகம். புறம் வெளியில் யார் இருப்பாங்க? நீண்டகால கடன். பை அகம் யார் இருப்பாங்க? பங்குதாரர். நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்க பங்குதாரர். ஸோ பங்குதாரர் நிதி. அப்போ புற அக பொறுப்பு விகிதம் சமம் நீண்டகால கடன் பை பங்குதாரர் நிதி. இது எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும். வெளியில் நம்ம வாங்கக்கூடிய கடன் எப்படி இருக்கணும்? குறைவாக இருந்தால் நல்லது. ரொம்ப அதிக அளவில் கடனை வாங்கிட்டு நம்ம தொழில் நடத்த முடியாது. அப்போ ரேஷியோஸ் எப்படி இருந்தால் உகந்தது அப்படின்னா 1:1. ஸோ பங்குதாரர் நிதி 1 இருந்ததுன்னா நீண்டகால கடன் 1 இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நிறுவனம் நல்ல நிலையில் செயல்படாது. அப்போ ஏற்றது என்னமா? 1:1 இருந்ததுன்னா ஏற்றது. அதை விட அதிகமாக போனால் ஏற்றது அல்ல. அடுத்தது உரிமையாளர் விகிதம். உரிமையாளர் அப்படின்னா பங்குதாரர் மேலே போட்டுக்கோங்க. அந்த உரிமையாளருக்கு எதெல்லாம் சேரணும்? மொத்த சொத்துக்களும். அப்போ ஆன்சர் என்னமா? பங்குதாரர் நிதி பை மொத்த சொத்துக்கள். இதுவும் வந்து அதிக அளவில் இருந்ததுன்னா அந்த நிறுவனத்திற்கு ஏற்றது. அடுத்து 3வது நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் விகிதங்களில் முதல் உந்துதிறன் விகிதம். முதல் உந்துதிறன் விகிதம் அப்படின்னா பெர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நிலையான வட்டி, நிலையான பங்காதாயம் ஈட்டுகின்ற நிதிகள். நிலையான வட்டி எது கொடுக்கும்? கடன் பத்திரம். நிலையான பங்காதாயம் எது? முன்னுரிமை பங்குகள். ஸோ இந்த 2 மட்டும் எடுத்துக்கணும். கீழே நேர்மை பங்குதாரர் நிதி. அப்போ நேர்மை பங்கையும் காப்பு மிகுதியும் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ முதல் உந்துதிறன் விகிதம்னா என்னது? நிலையான வட்டி மற்றும் நிலையான பங்காதாயம் ஈட்டுகின்ற நிதிகள் பை நேர்மை பங்குதார நிதி. இது எப்படி இருந்தால் ஏற்றது அப்படின்னா 1ற்கு மேலே இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு உகந்தது. அதாவது கண்டுபிடிக்கிற விட எப்படி இருக்கணும்? 1 அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஏற்றது. அதை விட கம்மியாக போச்சுன்னா நிறுவனம் நல்ல நிலையில் செயல்படலை அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நீர்மை விகிதங்களும் ரேஷியோஸில் தான் கொடுக்கணும். 2:1, 1:1. நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் விகிதங்களில் 3 இருக்குது. அதுவும் எப்படி தான் ஆன்சர் வரும்? 1:1, 0.75:1 அந்த மாதிரி தான் நமக்கு கொடுக்கணும். அதனால் இதுவும் விடைகள் ரேஷியோஸில் தான் வரணும். 3வது வந்து சுழற்சி விகிதங்கள். இந்த சுழற்சி விகிதங்கள் அப்படின்னா ஆன்சர் மடங்களில் வரணும். சரக்கிருப்பு சுழற்சி விகிதம்னா சராசரி சரக்கிருப்பு கீழே வரணும். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். அதை விட்டுட்டு இந்த சுழற்சி விகிதத்தை விட்டுட்டு மீதி அப்படியே கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. இந்த சுழற்சி விகிதத்துக்கு பதிலாக சராசரி கீழே வந்துடணும். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம்னா சுழற்சி விகிதத்தை விட்டுட்டு அது அப்படியே கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி அப்படியே கீழே வந்துடும். அடுத்தது நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதம்னா சராசரி நிலை சொத்துக்கள். ஸோ இந்த 4த்துக்கு என்ன ஒற்றுமை இருக்குது? கேள்வியில் என்ன இருக்கோ அதனோட சராசரி நீங்கள் எழுதினா போதும். சராசரி சரக்கிருப்பு, கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி, கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி, நிலை சொத்துக்கள் சராசரி. அப்போ மேலே என்ன வரும்னு பாருங்கள். சரக்கிருப்பு சுழற்சி விகிதம்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை. விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை மேலே வரணும். சராசரி சரக்கிருப்பு கீழே வரணும்.
கணக்குகள் மூலம் பெற வேண்டியவை அப்படின்னா வித்திருந்தால் தானே நம்ம பணம் வாங்குவோம். ஸோ இந்த இடத்துல கடன் விற்பனை வரணும். கடனாக வித்திருந்தா பணம் பெறணும். அதனால் கடன் விற்பனை மேலே வரணும். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி கீழே வரணும். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரின்னா என்ன வரணும்? கடனாக நம்ம பொருளை வாங்கியிருந்தால் தான் நம்ம பணம் செலுத்தணும். ஸோ கடன் கொள்முதல் மேலே வரணும். கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி கீழே வரணும். அடுத்தது நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதத்துக்கு விற்பனை மூலம் பெற்ற வருவாய் மேலே வரணும். சராசரி நிலை சொத்துக்கள் கீழே வரணும். இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. நிலை சொத்துனா விற்பனை வரணும். விற்பனை மூலம் பெற்ற வருவாய்னா என்ன அர்த்தம் தான்? விற்பனைங்கிறத தான் அவங்க பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்போ நிலை சொத்துல விற்பனை வரணும். லாஸ்ட் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அடக்க விலை வரணும். விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு வரணும். ஸோ இங்கே அடக்க விலை, அங்கே விற்பனை. மற்றதெல்லாம் இது ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெறணும் அப்படின்னா விற்றுருக்கணும், செலுத்தணும் அப்படின்னா பொருளை வாங்கியிருக்கணும். அப்போ இந்த இடத்துல கடன் விற்பனை, இந்த இடத்துல கடன் கொள்முதல், இதை ஞாபகம் வச்சுக்குவீங்க. இன்னொன்று, நம்ம இப்போது சரக்கிருப்பு சுழற்சி விகிதம்னா எப்படி இருக்கணுமாமா? குறைவாக இருந்தால் தான் நிறுவனத்திற்கு ஏற்றது. அதாவது சரக்கிருப்பு வாங்குகிறோம், வாங்கின உடனே அது விற்றுக்கிட்டே இருக்கணும், இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த சுழற்சி காலம் குறைவாக இருந்தது அப்படின்னா நமக்கு நிறுவனம் நல்ல முறையில் செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போ இது எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணும். கணக்குகள் மூலம் பெற வேண்டியவை, நமக்கு வர வேண்டிய பணம் அதிக அளவில் இருக்கணும். ஸோ இந்த சுழற்சி அதிகமாக இருந்ததுன்னா நிறுவனம் நல்ல நிலையில் செயல்படுது. அதே போல் கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாங்குகிறோம், வாங்கின கடனை உடனுக்குடனே செலுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ இதுவும் அதிக அளவில் இருந்தால் பெட்டர். அடுத்தது நிலை சொத்துக்களோட சுழற்சி வீதமும் எப்படி இருக்குன்னா அதிக அளவில் இருந்ததா நிறுவனத்திற்கு ஏற்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். சரக்கிருப்பு சுழற்சி வீதம்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாயின் அடக்க விலை பை சராசரி சரக்கிருப்பு. கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம்னா கடன் விற்பனை பை கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சராசரி. கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம்னா நிகர கடன் கொள்முதல் பை கணக்குகள் மூலம் செலுத்த வேண்டியவைகளின் சராசரி. அடுத்தது நிலை சொத்துக்கள் சுழற்சி வீதம்னா விற்பனை மூலம் பெற்ற வருவாய், இதில் என்ன ஞாபகம்? விற்பனை. ஸோ விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பை சராசரி நிலை சொத்துக்கள். அடுத்தது லாபத்தன்மை வீதங்கள். லாபத்தன்மை வீதங்கள்னா ஆன்சர் எதுலமா வரணும்? சதவீதத்தில் வரணும். லாபத்தன்மை வீதங்களில் மொத்தம் 5. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்குன்னு பாருங்கள். மொத்த லாப விகிதத்துக்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. நிகர லாப விகிதத்துக்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. இயக்க அடக்க விலை விகிதத்துக்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. இயக்க லாப விகிதத்துக்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கா? விற்பனை தான் இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கணும்? கீழே இருக்கணும். மேலே என்ன இருக்குன்னா கேள்வியில் இருக்கிறது அப்படியே மேலே வந்துடும். மொத்த லாபம், நிகர லாபம்னா வரிக்கு பின்னர், இந்த இடத்த மட்டும் ஒன்று சேர்த்திக்கிறோம். வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம்னு எழுதலாம், அல்லது எனக்கு மறந்துடும் அப்படின்னா நிகர லாபம்னு எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது இயக்க அடக்க விலை கேள்வியில் இருக்குது, அது அப்படியே வந்துடும். இயக்க அடக்க விலை. அடுத்து இயக்க லாபம் கேள்வியில் இருக்குது, அது அப்படியே இங்கே வந்துடும். இந்த முதலீடு மீதான வருவாய் ஒன்று தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதுவும் அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கணக்கில் அந்த டேபிளுக்கு கீழே ஃபஸ்ட் லைன்லேயே இது அப்படியே இருக்கும். வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் கேள்வியிலே இருக்கும், அதை தூக்கி அப்படியே எழுதிடலாம். பயன்படுத்தப்பட்ட முதல் மட்டும் மனப்பாடம் பண்ணணும். இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா 5ல் மட்டும்தான் என்ன வரணுமா? பெருக்கல் 100. ஏன்னா இது மட்டும்தான் நம்ம எதில் வெளிப்படுத்துகிறோம்? சதவீதத்தில் வெளிப்படுத்துகிறோம். வேறு இருக்கக்கூடிய எந்த ஃபார்முலாலையும் பெருக்கல் 100 வரவே கூடாது. இப்போ இது எல்லாமே என்ன வீதங்கள்? லாபத்தன்மை வீதங்கள். ஸோ லாபம் அதிகமாக இருந்தால் தானே நல்லது. அப்போ மொத்த லாப வீதமும் அதிகமாக இருந்தால் நல்லது, நிகர லாப வீதமும் அதிகமாக இருந்தால் நல்லது. இது அடக்க விலை. அடக்க விலைன்னா செலவு. செலவு எப்படி இருக்கணும்? குறைவாக இருந்தால் நல்லது. இயக்க லாப விகிதம், இது லாபம், அதனால் அதிகமாக இருந்தால் நல்லது. முதலீடு மீதான வருவாய்ங்கிறதும் லாபம், ஸோ இதுவும் அதிகமாக இருந்தால் நல்லது. எது மட்டும் குறையணும்? இயக்க அடக்க விலை விகிதம் மட்டும் குறைவாக இருந்தால் நல்லது. மற்றது எல்லாமே எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். இப்போ லைனாக பார்த்துட்டு வந்துடலாம். மொத்த லாப விகிதம் சமம் மொத்த லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. நிகர லாப விகிதம் சமம் வரிக்கு பின்னர் உள்ள நிகர லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. இது வரிக்கு பின்னர், இது வரிக்கு முன்னர். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து முன்னர் வரணும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பின்னர் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இயக்க அடக்க விலை விகிதம் சமம் இயக்க அடக்க விலை பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. இயக்க லாப விகிதம் சமம் இயக்க லாபம் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100. முதலீடு மீதான வருவாய் மட்டும் கேள்வியிலேயே இருக்குது. வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் பை பயன்படுத்தப்பட்ட முதல் பெருக்கல் 100.
அப்போது நேர்மை விகிதங்கள்லாம் ஆன்சர் ரேஷியோவில் வரணும். நீண்ட கால கடன் தீர்க்கும் திறன் விகிதங்களும் ஆன்சர் ரேஷியோவில் வரணும். சுழற்சி விகிதங்கள் ஆன்சர் மடங்கில் வரணும். லாபத்தன்மை விகிதங்கள் ஆன்சர் சதவீதத்தில் வரணும். இது எல்லாம் எப்படி இருந்தால் உகந்தது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த சாப்டர் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. ஓகேவா?